ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒயில் அண்ட் டூ ஒயில் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா இந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற சாஃப்ட்வேரை முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே டெஸ்க்டாப்பில் இருக்கு பாருங்க, இந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு இதான் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் போயிட்டு ஸ்டார்ட் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம என்ன ப்ரோக்ராம் நம்ம பண்ண போகிறோமோ அந்த ப்ரோக்ராமை முதல்ல சேவ் பண்ணணும். அதுக்காக முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த சேவ் ஆஸ் அப்படின்றத ஃபைலில் போயிட்டு சேவ் ஆஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏதாவது ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டிஃபால்ட்டாக என்ன இருக்கும்னா star.cpp அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். நம்ம போடுற ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே சி ப்ரோக்ராம் தான். அதனால் .c அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் வச்சோம்னா நம்ம போட்ட எல்லா ப்ரோக்ராமுமே நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி நான் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் நான் இதில் சேவஸ் பண்ணாமல் நான் ஓப்பன் பண்ணி நான் அந்த ஃபைலுக்கு நான் போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருக்க நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைலில் போயிட்டு ஓப்பன் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். அப்போ அந்த டெஸ்ட்டில் தான் நான் வச்சுருக்கேன். டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒயில் அண்ட் டூ ஒயில் அப்படின்ற ஃபைல் நேம் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைல் நேம் இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த இது ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ நான் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகுது. முதல்ல நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா முதல்ல சேவ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும், லைப்ரரி ஃபைல்ஸை கால் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், ஹேஷ் சிம்பிள் கொடுத்து ஹேஷ் இன்க்ளூட் stdio.h ஹேஷ் இன்க்ளூட் conio.h அப்படின்னு ரெண்டு லைப்ரரி ஃபைல்ஸை நான் கால் பண்ணுறேன். அப்புறம் எண்ட் மெயின் வழக்கம் போல் எண்ட் மெயின்னு கொடுத்துட்றேன். அப்புறம் மேலே என்ன பண்ணுறேன்னா எண்ட் நம்பர் அப்படின்றத NO அப்படின்றத கொடுக்குறேன். அதாவது நம்மளே இன்புட் கொடுத்து நம்மளே அவுட்புட் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எண்ட் நம்பர் அப்படின்றத நான் கொடுக்குறேன். நான் இதுலயே நான் ரெண்டு ப்ரோக்ராமும் பண்ணி காமிக்க போகிறேன். அதாவது நம்ம இன்புட் கொடுத்து எப்படி அவுட்புட் வாங்குறதுன்றத பற்றியும் ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணி அதன் மூலமாக எப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றத பற்றியும் ஒரே ப்ரோக்ராமில் தான் நான் காமிக்க போகிறேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஒயிலையும் டூ ஒயிலையும் ஒரே ப்ரோக்ராம்லேயே நான் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் நமக்கு புரியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ அது மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ இப்படி நான் ப்ரோக்ராம் நான் எழுதியிருக்கேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் இது கொடுத்துட்டேன். அப்புறமா வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணணும், ஆல்ரெடி இதுக்கு போட்டு வச்சிருந்த ப்ரோக்ராமை நம்ம எரேஸ் பண்ணணும். அதாவது இப்போ எரேஸ் பண்ணணும்னாலே நம்ம அவுட்புட் ஷோ பண்ணி வச்சிருப்போம். அந்த அவுட்புட் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ போன ப்ரோக்ராமில் இருக்க அவுட்புட்டே வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படின்றத பயன்படுத்துகிறேன். அப்புறம் மேலே என்ன பண்ணுறேன்னா இன்புட்டாக நான் ஒரு இது நான் வாங்க போகிறேன். ஸோ என்ட்ரு த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட்எஃப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதுறேன். இந்த டபுள் கோட்ஸில் எழுதுகிற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் அது அப்படி எந்த வித எரரும் இல்லாமல் அப்படியே நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா டிஸ்பிளே பண்ணும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா இன்புட் நான் வாங்கணும். ஸோ ஸ்கேன்எஃப் அப்படின்றத ஒன்று பயன்படுத்துகிறேன். அதில் இப்போ டெசிமல் வேல்யூவாக இருக்க தொட்டு %d அப்படின்றத நான் கொடுக்குறேன். அப்புறம் மேலே வழக்கம் போல் நம்ம இன்புட் வாங்குறதுக்காக என்ன பண்ணுவோம், ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆம்பர்சன்ட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா நம்ம எப்படி மேலே வேரியபிள் டிக்ளேர் பண்ணோமோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ மேலே இன்ட் NO அப்படின்றது கொடுத்துருக்கேன். NOனா நம்மளா கொடுக்குறதா அது நம்பர்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்பர் நான் ஃபுல்லாக டைப் பண்ணாமல் NO அப்படின்னு நான் கொடுத்து வேரியபிளாக நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்புறம் மேலே என்ன பண்ணுறேன்னா ஒயில் ஸ்டேட்மெண்ட்டை நான் எழுதுறேன். ஸோ இப்போ ஒயில் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன்,
இப்போ வந்து இப்போ ஒயில் இதுதான் ஒயிலுடைய கோடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒயில் வந்து பிராக்கெட் குள்ளார என்ஓ நம்ம என்ன வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுமோ அதே மாதிரி கொடுக்கணும். ஸோ என்1 கொடுத்துட்றேன். இப்போ வந்து என்னது என்ஓ வந்து சின்னதாக இருக்க மாதிரியும் வந்து 10ன்ற பெருசா இருக்க மாதிரியும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ பிரிண்ட் ஆஃப்ல என்ன பண்றேன்னா நம்பர் இஸ் பர்சன்டேஜ் டி ஸ்லாஷ் வந்து இதுன்னு கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன்னா அந்த நம்பர் அப்படின்றத இது பண்றேன். அப்புறமேல நான் என்ன பண்றேன்னா வந்து எது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்பர் தான் இன்க்ரிமெண்ட் பண்ண போறேன். NO வந்து பிளஸ் பிளஸ் இது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் அண்ட் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. நம்ம அதை பத்தி நம்ம தனியா பார்ப்போம். இப்போ அந்த நம்பர் NOக்கு அப்புறம் போட்டோம்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்ன்றது என்னன்னா முன்னால இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு அப்புறம் அந்த வேல்யூ இது பண்ணு டிஸ்பிளே பண்ணு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இதுதான் இந்த 4 லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எந்த லைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒயில் இருக்கு பாருங்க. இந்த ஒயில்ல இருந்து இந்த ஒயில் இருக்கு பாருங்க. இந்த நான் சிங்கிள் லைன் கமெண்ட்ல நான் என்ன ப்ரோக்ராம் போடுறேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ரெண்டும் ஒரே ப்ரோக்ராம்லயே நான் பண்றது விட்டு நமக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒயில்னு சொல்லிட்டு ஒரு வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ல நான் கொடுத்துருக்கேன். நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த சிங்கிள் லைன் கமெண்ட்ல வந்து பார்த்தோம்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ல கொடுக்குறப்ப அது வந்து ப்ரோக்ராம்ல எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்றத நான் பார்த்துருக்கோம். நம்ம இன்டர்வியூல கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எது வந்து வந்து ப்ரோக்ராம் போடுறப்ப எதுலாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, அது வந்து அது அது அதுக்கு பேர் என்ன அப்படின்றது கூட கேட்கும். ஸோ அப்போ வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா வந்து இந்த ப்ரோக்ராம் இதுதான் வந்து கோடிங் செய்யிட்டேன். அப்புறமா நம்ம வந்து வழக்கம் போல நம்ம என்ன பண்ணணும் கெட்சும் ரிட்டர்ன் ஜீரோவும் கொடுத்து பிரேசஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம டெர்மினேட் பண்ணணும். ஸோ பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் இந்த ப்ரோக்ராம்ல வந்து நான் எந்த வித சேஞ்சும் பண்ணலை. ஸோ அப்போ இருந்தாலும் நான் ஒரு தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுக்கு நான் கம்பைல் பண்ணிக்கிறேன். கம்பைல் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா வந்து அகைன் வந்து நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்றதுக்கு வந்து என்ன பண்றேன்னா வந்து F10 ப்ரெஸ் பண்ணி ரன்னுக்கு நேராக வந்து நான் ரன்னு அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ நான் 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்போ என்ன ஆகும்னா 0ல ஸ்டார்ட் பண்ணி 9 வரைக்கும் வரும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் வந்து அதாவது 10 பெருசா இருக்க மாதிரியும் என்னோட நம்பர் வந்து சின்னதாக இருக்க மாதிரியும் கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன கண்டிஷன் கொடுக்கணும் ஒயில் கண்டிஷன்ல நம்ம கொடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். நம்பர் NO பிளஸ் பிளஸ் அப்படின்னு கொடுத்தோம்ல அப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். இப்போ வந்து நான் 0ல ஸ்டார்ட் பண்றேன். வந்து எது வரைக்கும் ஏன் வந்து 9 வரைக்கும் வருது அந்த 10க்கு குறைவா இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கேன் NOன்றத. ஸோ அந்த சிம்பிள் கொடுத்தது விட்டு எனக்கு வந்து 10க்கு குறைவா வருது. ஸோ வந்து 9 அப்படின்னு சொல்லிட்டு வருது இந்த இது. ஸோ இது வரைக்கும் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ இதை நான் வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி தேவையில்லை. இப்போ அதே தான் வந்து நான் ஜஸ்ட் வந்து நான் எந்த வித சேஞ்சும் பண்ணல. ஸோ அதனால நான் கம்பைல் பண்ணல. நான் டைரக்டா ரன் மட்டும் பண்றேன். ஸோ ரன் பண்ணிட்டு இப்போ வந்து 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க. இப்போ என்ன ஆகும்னா 5லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் நம்ம மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆகும். இது வந்து ஒயில். அதே இது வந்து பாத்தீங்கன்னா ஒயில்லயே நான் என்ன பண்றேன் இப்ப இன்புட் வந்து நானா கொடுக்காம ஆல்ரெடி ஒரு வேல்யூ அசைன் பண்ணி அதன் மூலமா நம்ம வந்து அவுட்புட் எடுப்போம். ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா நம்ம வந்து 5ன்னு கொடுத்து பார்த்துட்டோம். 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டோம். இதுலயே தான் நம்ம வந்து 0ன்னு கொடுத்தாலும் வரும். நான் வந்து இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க. நான் 0ன்னு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்து முதல்ல கம்பைல் பண்ணணும். அந்த கம்பைல் நான் எப்படி பண்ணணுன்றதை நம்ம ஆல்ரெடி வந்து முன்தினம் இந்த வீடியோஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால நான் வந்து அதை நான் ரிப்பீட் பண்ணல. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா ரன் பண்றேன். ஸோ வந்து இப்போ என்டர் த வேல்யூ ஏன் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணன்றது உங்களுக்கு தெரியுதா? இருங்க நான் என்ன மிஸ்டேக் பண்ணன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து என்ட் வந்து நம்பர் அப்படின்னு கொடுத்து நான் முதல்ல பண்ணியிருந்தேன். இப்போ வந்து வேல்யூவை அசைன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன இன்புட் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல நம்ம வந்து பிரிண்ட் அப்ல வந்து மெசேஜ் கொடுத்து நம்ம வாங்குறது இந்த 2 லைனும் தேவையில்லை.
ஸோ அதனால தான் வந்து அது வந்து இன்புட் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இதை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த 2 லைனை மட்டும் நான் கமெண்ட் பண்றேன். இது 2யும் இப்போ நான் கமெண்ட் பண்ணிட்டேன். கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். ஸோ வந்து கம்பைல் பண்றேன், எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ ரன் பண்றேன். ரன் பண்றப்ப என்னது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டா கொடுத்துட்டு 0 to 9 வரைக்கும் வருது. இப்போ அதே இதை நான் 0ன்னு கொடுக்காம இப்போ நான் அந்த இடத்துல 4ன்னு நான் மாத்துறேன். இப்போ இந்த இடத்துல 4ன்னு நான் மாத்துறேன். இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ சேஞ்சஸ் பண்ணதுட்டு நம்ம என்ன பண்ணணும், வழக்கம் போல கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணிடுறேன், எந்த வித எரரும் இல்லை. இப்போ வந்து நான் வந்து ரன் பண்றேன். இப்போ நான் ரன் பண்றப்ப என்ன ஆகும், இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4ல ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் வரும். இப்போ நம்ம என்னத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எதுலேருந்து வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, ஸோ இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலையும் ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு இதுலையும் நமக்கு வந்து ஆன்சர் வர்றதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ இப்போ ஒயில்ல வந்து என்ன ஆகும்னா வந்து டைரக்டா நம்ம என்ன கொடுத்தோமோ அது இதுவாயிடும். ஓகேவா? இப்போ டூ ஒயிலை பத்தி நம்ம பார்ப்போம். இங்க வந்து இப்போ நான் 0ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல, ஏன்னா டூ ஒயில்ல நம்ம பண்ண போறோம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட போறேன்னா, இதை வந்து நான் கமெண்ட்ல போட போறேன். ஏன்னா வந்து இது வந்து இப்போதைக்கு இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து ஒயில் ப்ரோக்ராம் நம்ம பண்ண போறது இல்லை. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா வந்து இந்த டூ ஒயில வந்து நான் இது பண்ணிட்டு, சாரி, ஒயில வந்து நான் ஸ்டேட்மெண்ட்டை மாத்திட்டு, இப்போ வந்து இந்த டூ ஒயில் அப்படின்னு இருக்குல்ல, இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்ப்போம். ஸோ வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நீங்க வந்து ஒரே ப்ரோக்ராம்ல எப்படி எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத வச்சுட்டீங்கன்னா, நீங்க நிறைய ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து படிக்கணும்னு தேவையில்ல. அது மாதிரி வந்து நிறைய ப்ரோக்ராம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்ல. நம்ம வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். ஆனா அந்த ப்ரோக்ராமை வந்து நம்மளால ஈஸியாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்றேன்னா வந்து இப்படி வந்து நான் வந்து ப்ரோக்ராம் வந்து ஒரே ப்ரோக்ராம்ல நான் வந்து 2, 3 ஆப்ரேஷன்ஸும் நான் ஒரே இதுலயே பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன தெரியும்னா வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து ப்ரோக்ராம் வந்து எப்படி எப்படி சேஞ்சஸ்லாம் பண்ணா வந்து நமக்கு இது பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற பத்தி நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக அப்படி பண்றோம். இப்போ அப்புறமேல அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ பணம் வந்து டூ ஒயில். அதுக்காக என்ன பண்றோம், வழக்கம் போல முன்னால சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து ஃபைலை சேவ் பண்ணணும். வந்து என்ன ஃபைல் நேம் வந்து என்ன ப்ரோக்ராம் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபைல் நேம் கொடுத்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து லைப்ரரி ஃபைல்ஸ் கால் பண்ணணும். அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் என்னன்றது பாத்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ stdio.io.kh konia.kh இந்த 2 லைப்ரரி ஃபைல்ஸ் கால் பண்றோம். வழக்கம் போல இன்ட் மெயின் கொடுத்துறோம். இப்போ வந்து வேல்யூ அசைன் பண்ணி நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ வந்து இன்ட் வந்து என்ஓ நம்பர்ன்றதுக்காக N1 கொடுக்குறோம். இங்க எப்படி நம்ம வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோமோ அதே மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ அப்பதான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைன்னா வந்து ப்ராப்பரா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அப்புறம் மேல வந்து பார்த்தோம்னா எரர்ஸ் வரும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் எப்படி நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எங்க வந்து எப்படி டிக்ளேர் பண்றோமோ அதே மாதிரி தான் வந்து எல்லா இடத்துலயும் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிட்டு வரணும். அப்புறமேல் கிளியர் ஸ்கிரீன் வழக்கம் போல கிளியர் ஸ்கிரீன் எதுக்காக யூஸ் பண்றோம்னா வந்து பழைய ப்ரோக்ராமை எரேஸ் பண்ணிட்டு எனக்கு வந்து அவுட்புட் கொடு அப்படின்றதுக்காக வந்து கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத நம்ம வந்து பயன்படுத்துறோம். அப்புறமேல் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டூ ஒயில் ப்ரோக்ராம் போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண சொல்றோம்னா இந்த ஆக்ஷனை செஞ்சிரு, அப்புறமேல அந்த ஒயில் பார்ட் போ அப்படின்றத நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் டூல அந்த கண்டிஷனை இது பண்ணு. ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிடு. அதுக்காக முதல்ல டூல என்ன பண்ணிடுறேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இந்த நம்பர் ஏஸ் அப்படின்னு கொடுத்து என்ஓ அங்க வேரியபிள் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுமோ அதே மாதிரி என்ஓ கொடுத்துட்றேன். இப்போ நம்பரை வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் சொல்லியிருந்தேன். இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ என்ஓ அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்ற இதை பயன்படுத்தி இப்படி போட்டா போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா முன்னால வரும். இப்போ இது மாதிரி வருது பாருங்க, பின்னால வருது. பின்னால பிளஸ் பிளஸ் போட்டோம்னா அது வந்து
போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா முன்னால போடுவோம். ஸோ வந்து இப்போ வந்து நோ அப்படின்னு கொடுத்து நம்பர், அதாவது என்ஓக்கு நம்பருக்காக என்ஓன்றதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணிடுறேன். இப்போ வந்து என்ன பண்ணிட்டு டூன்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இப்போ முதல்ல, அப்புறமேல கண்டிஷனை செக் பண்ணு. இப்போ என்ன கண்டிஷன் செக் பண்ண போகுது? ஒயில் வந்து நம்பர் வந்து என்ன என்ஓ நம்பர்ன்றத கம்மியாகவும் இதை வந்து பெருசாகவும் வச்சிருக்கேன். 15 அப்படின்றது வச்சிருக்கேன். அப்புறமேல என்ன பண்றேன்? வழக்கம் போல கெட் ஷோ ரிட்டர்ன் 0 கொடுத்து நம்ம அந்த இதை முடிக்கிறோம் ப்ரோக்ராம். இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்க தொட்டு நான் என்ன பண்றேன்? வழக்கம் போல கம்பைல் பண்ணணும். ஸோ கம்பைல் பண்றதுக்கு என்ன பண்றோம்? வழக்கம் போல போயிட்டு கம்பைலுக்கு நேராக போயிட்டு கம்பைல் பண்றோம். கம்பைல் ஆயிடுது. அப்புறமேல ரன் பண்றோம். ரன் பண்றப்ப என்ன பண்றோம்? அதே மாதிரி தான் ரன் கமாண்ட் போயிட்டு ரன் அப்படின்றத கிளிக் பண்ணி இது பண்ணோம்னா இப்போ நமக்கு தெரியுதா? அப்போ நான் வந்து 0ல ஸ்டார்ட் பண்ண 14 வரைக்கும் ஆகுது. 15 எப்போதும் ஆகாது. ஏன்னா 15 வந்து இதுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ அதே இதை நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா? இப்போ அந்த 15 அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல ஈக்குவல் அப்படின்றத கொடுப்போம். இப்போ என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி மட்டும் பார்ப்போமா? இப்போ வந்து அதே மாதிரி சேஞ்சஸ் பண்ணிருக்கிறத நான் வந்து கம்பைல் பண்றேன். பண்ணிட்டேன். இப்போ அகைன் வந்து நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்றப்ப வந்து என்ன ஆகுதுன்னா 15 வரைக்கும் ரன் ஆகுது. இப்போ அந்த நம்பர் வந்து லெஸ் ஆகும். இப்போ 15 கொடுத்தது வந்து பெருசாகவும் கொடுத்துருந்தேன். ஸோ முதல்ல அப்படி வந்து இப்போ 15ன்றது வந்து பெரிய குறியா கொடுத்துருந்தேன். நம்பர்ன்றது சின்ன குறியா சின்ன இடத்துல இருக்க மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ அதாவது ஈக்குவல் டு அப்படின்ற சொன்ன தொட்டு அதுவும் சேரும், அதனோட 15ம் சேரும். இப்போ இந்த 15 இல்லாமல் போட்டோம்னா அந்த இது வந்து 14 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், 15 எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ வந்து அந்த சிம்பிளோட ஈக்குவல் டு கொடுத்தா என்ன ஆகுது, என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ வந்து இதே இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து நான் வந்து என்ன பண்றேன்? மேலே போயிட்டு நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே 0க்கு பதிலாக நான் என்ன பண்றேன்? 10லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து கம்பைல் பண்ணிடணும். கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரன்னை கிளிக் பண்றேன். ஸோ ரன் ஆகுது. இப்போ ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி 14 வரைக்கும் வருது. இப்போ இதே இதை நம்ம இன்புட் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தி பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால அதை கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கமெண்ட்ல ரிமூவ் பண்றேன். இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா வந்து இந்த %d இந்த printfையும் இந்த scanfம் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால இந்த 2 ஸ்டேட்மெண்ட் நான் முதல்ல ரிலீஸ் பண்ணிக்கிறேன். ரிலீஸ் பண்ணிட்டு நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்? கம்பைல் பண்ணணும். ஸோ ஏன்னா இதை நம்ம கம்பைல் பண்ணாமல் நிறைய பேர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும்னா நிறைய எரர்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தவறெல்லாம் நடக்கக்கூடாதுன்ற தொட்டு தான் நான் வந்து என்ன பண்றேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு இதுக்குமே வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒவ்வொரு நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ வந்து யாரும் வந்து அதை வந்து ரொம்ப ஏன்னா நிறைய தடவை ரிப்பீட் பண்றேனே அப்படின்னு நினைச்சுக்க வேணாம். ஏன்னா இதெல்லாம் காமனா செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்றேன்? இப்போ நான் இங்கே 9ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ 9ன்னு கொடுத்த தொட்டு 9லேருந்து 14 வரைக்கும் இதாகுது. இப்போ அதே இது வந்து இப்போ டூக்கும் ஒயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றதுக்கு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். முதல்ல வந்து அது வந்து டூல வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்றோம். இதுல ஒயில்ல வந்து டைரக்டா நீ கண்டிஷன் செக் பண்ணாலும் சரி, செக் பண்ணலாம்னாலும் சரி, அதை பத்தி கவலைப்படல. டைரக்டா வந்து நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து இதுல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அதே தான் நான் வந்து இப்போ எந்த இது சேஞ்சும் பண்ணல. ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராம்ல ஸோ அதனால அப்படியே வச்சுக்கிட்டு நான் ரன்ன்ற கிளிக் பண்றேன். நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்றேன்னு வச்சுங்க. 0லேருந்து 14 வரைக்கும் வரும். இதுதான் இதனோட அவுட்புட். இப்போ வந்து எப்படி வந்து டூக்கும் இப்போ ஒயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து எப்படி வந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து என்னென்னு பார்த்து நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, இதனோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.